இந்து மதத்தில் செல்வம், செழிப்பு மற்றும் மிகுதியின் தெய்வமான லட்சுமி இந்து மதத்தில் ஆழமான மற்றும் சிக்கலான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளார். இது பொருள் மற்றும் ஆன்மீக உலகங்களுடன் பேசும் அர்த்த அடுக்குகளை வெளிப்படுத்துகிறது. செல்வத்திற்கும் விடுதலைக்கும் இடையிலான தொடர்பை லட்சுமி எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதையும், படைப்பு, செழிப்பு மற்றும் மோதல்களுக்கு இடையிலான பதற்றத்தை அவரது கதை எவ்வாறு குறிக்கிறது என்பதையும் ஆராயும் பல்வேறு கருப்பொருள்களை இந்த வீடியோ ஆராய்கிறது. லட்சுமியின் சாராம்சம் உணவு அல்லது அன்னம் என்ற கருத்துடன் தொடங்குகிறது. சமஸ்கிருதத்தில் உயிருள்ளவர்கள் சஜீவ்கள், அவர்கள் உணவை தேடுகிறார்கள், அதே நேரத்தில் உயிரற்றவர்கள் வாழ்வாதாரத்தை தேடுவதில்லை. உணவு என்பது லட்சுமி என்ற பெயரை பெற்றெடுக்கும் வாழ்க்கையின் அடிப்படை இலக்கு அல்லது ஆடம்பரமாகும். இயற்கையில் அவள் உணவாக வெளிப்படுகிறாள், அதே நேரத்தில் கலாச்சாரத்தில் அவள் செல்வமாகிறாள். லட்சுமி பெரும்பாலும் கமலா என்று அழைக்கப்படுகிறார், அதாவது தாமரை அவளுடைய வசீகரத்தை குறிக்கிறது. தேனீக்கள் தாமரையின் நறுமணம், நிறம் மற்றும் தேன் ஆகியவற்றால் ஈர்க்கப்படுவது போல அனைத்து உயிரினங்களும் உணவின் மீது ஈர்க்கப்படுகின்றன. இது வாழ்க்கையை இயக்கும் உயிர்வாழ்வு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான முதன்மையான வேட்கையை எடுத்துக்காட்டுகிறது. தாவரங்கள் சூரிய ஒளியை தேடுகின்றன, தாவர வகைகள் தாவரங்களை தேடுகின்றன, மாமிச உண்ணிகள் மற்ற விலங்குகளை வேட்டையாடுகின்றன, இதனால் உணவுச் சங்கிலியை உருவாக்குகின்றன. உணவு மற்றும் செல்வத்துடனான லட்சுமியின் தொடர்பு இயற்கையான வாழ்க்கை ஒழுங்கையும் நிறுவுகிறது. விலங்கு உலகில் தாவர உண்ணிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கூட்டங்களை உருவாக்குகின்றன, அதே நேரத்தில் மாமிச உண்ணிகள் தங்கள் வேட்டையாடும் திறன்களை மேம்படுத்த கூட்டங்களை உருவாக்குகின்றன. இந்த குழுக்களுக்குள் ஒரு படிநிலை உருவாகிறது. ஆல்பா என்று அழைக்கப்படும் வலிமையானவை அதிக உணவையும் துணையையும் பெறுகின்றன, அதே நேரத்தில் பலவீனமானவை ஒமேகா மிக குறைவாகவே பெறுகின்றன. இந்த படிநிலை உயிரினங்களின் பரிணாமத்தை வடிவமைக்கும் போது மிகவும் தகுதியானவை மட்டுமே உயிர்வாழ்வதை உறுதி செய்கிறது. ஒரு சிறந்த வேட்டையாடும் சிங்கம் இந்த படிநிலையை எடுத்துக்காட்டுகிறது, ஆனால் வலிமை மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கும் மிக பெரிய யானையை சவால் செய்யாது. நீர் மற்றும் மிகுதியுடன் தொடர்புடைய யானை லட்சுமியுடன் நெருக்கமாக இணைக்கப்படுகிறது, இது வளங்களின் கிடைக்கும் தன்மையையும் நீர் மிகுதியாக இருக்கும் இடத்தில் வாழ்க்கையின் செழிப்பையும் குறிக்கிறது. இந்த மதத்தில் லட்சுமி திசை யானைகள் அல்லது திககஜா என்ற கருத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, இது வானம் அல்லது பூமியை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது. இந்த யானைகள் பெரும்பாலும் பசுவின் பால் போல வெண்மையாக சித்தரிக்கப்படுகின்றன, இது வேத மக்களுக்கு செல்வத்தின் மதிப்பிற்குரிய ஆதாரமாகும். யானைகள், நீர் மற்றும் மிகுதியுடன் லட்சுமியின் தொடர்பு இயற்கையின் வளங்கள் மீதான அவளுடைய சக்தியையும் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதில் அவற்றின் பங்கையும் குறிக்கிறது. லட்சுமியின் பெற்றோர் தெய்வீக மற்றும் பேய் மண்டலங்கள் இரண்டிற்கும் அவளுடைய தொடர்பை மேலும் வெளிப்படுத்துகிறார்கள். அவளுக்கு வருண், போலோமன் மற்றும் பிருகி என்ற 3 தந்தைகள் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது, அவர்கள் ஒவ்வொருவரும் செல்வத்தின் வெவ்வேறு அம்சத்தை குறிக்கின்றனர். வேதங்களில் ஆரம்பத்தில் அசுரனாக இருந்த வருண், பிற்கால நூல்களில் ஒரு தேவனாக மாறுகிறார், நீரின் மூலமான கடலை குறிக்கிறார் மற்றும் தாராள மனப்பான்மையை குறிக்கிறார். அசுர மன்னனான ஹோலோமன் மற்றும் அசுர குருவான பிருகு, அசுர பரம்பரையில் லட்சுமியின் வேர்களை குறிப்பிடுகிறார்கள், அவளுடைய இயல்பின் பொருள் அம்சத்தை வலியுறுத்துகிறார்கள். பாரம்பரிய கதைகளில் அசுரர்கள் பெரும்பாலும் இருண்ட தீய மனிதர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள், ஆனால் இந்த கண்ணோட்டம் இந்தியாவில் முகலாய மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய சிந்தனையின் செல்வாக்கிலிருந்து விளைகிறது, இது இந்து கருத்துக்களில் ஒரு தார்மீக இருவேறுபாட்டை விதித்தது. யதார்த்தங்களில் அசுரர்களும் தேவர்களும் சகோதரர்கள், பிரம்மாவின் குழந்தைகள், அவர்களின் பாத்திரங்கள் வெறுமனே நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலானதை விட மிகவும் சிக்கலானவை. பூமிக்கு கீழே வசிக்கும் அசுரர்கள் மண்ணுக்கு அடியில் மறைந்திருக்கும் செல்வம், முளைக்கும் விதைகள், உருவாகும் உலோகங்கள் மற்றும் நீர் இருப்புகளின் பாதுகாவலர்கள். இந்த செல்வத்தை அணுக மனிதகுலம் இந்த வளங்களை பிரித்தெடுக்க உதவும் தேவர்கள், சூரியன், காற்று, நெருப்பு மற்றும் மழையை நம்பியுள்ளது. தாராள மனப்பான்மை கொண்ட கடவுளான வருணன் கடல் வளத்தை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்கிறான், அதே நேரத்தில் போலோமனும் அசுரனும் பூமியின் செல்வங்களை பிரித்தெடுக்க மனிதர்களை விவசாயம் மற்றும் சுரங்கத்தில் ஈடுபடுமாறு கோருகிறார்கள்.
லக்ஷ்மினனாஸ் புலோமி அல்லது புலோமனின் மகள் மனித முயற்சிகள் மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் பெறப்பட்ட செல்வத்தை குறிக்கிறது. தொலைநோக்கு பார்வை மற்றும் படைப்பாற்றலுடன் தொடர்புடைய பிரேகோ செல்வத்தை உருவாக்குவதில் புதுமையின் பங்கை மேலும் வலியுறுத்துகிறார். லக்ஷ்மி தனது தந்தையின் ராஜ்யங்களான நீர் மற்றும் பூமியை விட்டு மனித கலாச்சாரத்தில் செழிப்பின் அடையாளமாக மாறும்போது அவளுடைய மதிப்பு உணரப்படுகிறது. இருப்பினும் செல்வத்தை உருவாக்குவது இயல்பாகவே ஒரு வன்முறை செயல்முறையாகும். இது காடுகளை வயல்களாக மாற்றுவதையும் தொழிலுக்கான மூலப்பொருட்களை பிரித்தெடுப்பதையும் உள்ளடக்கியது. இது அசுரர்களை கொல்வதற்கு சமம். லட்சுமி இயற்கை உலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு மனித நாகரிகத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது பிரகாசிக்கிறாள். மழையின் கடவுளும் சொர்க்கத்தின் ராஜாவுமான இந்திரனுடன் அவள் இருப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது. இயற்கையின் வளங்களிலிருந்து கலாச்சார செல்வமாக மாறுவது பானையால் குறிக்கப்படுகிறது. இது ஒரு காலத்தில் இலவசமாக கிடைத்த வளமான தண்ணீரின் மீது உரிமையையும் கட்டுப்பாட்டையும் அனுமதிக்கும் மனித கண்டுபிடிப்பு. பானை கலாச்சார தலையீட்டின் அடையாளமாக மாறி இயற்கை வளத்தை சொந்தமாக்கி விநியோகிக்கக்கூடிய செல்வமாக மாற்றுகிறது. இந்து மதத்தில் லட்சுமியை சொந்தமாக்குவதற்கான போராட்டம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான நித்திய போரின் மூலம் சித்தரிக்கப்படுகிறது. பூமியின் செல்வத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அசுரர்கள் செழிப்பின் பலன்களை கட்டுப்படுத்தி அனுபவிப்பவர்களை குறிக்கும் தேவர்களிடமிருந்து லட்சுமியை மீட்டெடுக்க தொடர்ந்து முயல்கின்றனர். தேவர்களின் ராஜாவான இந்திரன் லட்சுமியின் இருப்பால் மாற்றப்பட்ட சொர்க்கமான அம்ராவதியில் வசிக்கும் முயற்சியின்றி லட்சுமி கொண்டு வந்த ஆடம்பரங்களை அனுபவிக்கிறார். இந்த செல்வம் கல்பத்ரு ஆசைகளை நிறைவேற்றும் மரம், கமுதேனு ஆசைகளை நிறைவேற்றும் பசு, சிந்தாமணி ஆசைகளை நிறைவேற்றும் இரத்தினம் மற்றும் அக்ஷய பாத்திரம் ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது. இந்த பொக்கிஷங்கள் லட்சுமி கொண்டு வரும் வரம்பற்ற செழிப்பை குறிக்கின்றன. ஆனால் இந்த செல்வம் மோதல் இல்லாமல் வருவதில்லை. லட்சுமியின் செல்வத்திற்கான தேவரின் உரிமை பெரும்பாலும் பாரம்பரிய கதைகளில் கேள்விக்குறியாக இல்லை. ஆனால் இது நெறிமுறை சிக்கல்களை எழுப்புகிறது. நவீன விளக்கம் மேம்பட்ட விவசாயம் மற்றும் மேய்ச்சல் நுட்பங்களை கொண்டு வந்த தேவர்களால் இடம்பெயர்ந்த நிலத்தின் அசல் மக்களை அசுரர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறது. மார்க்சிய கண்ணோட்டங்கள் இந்த மோதலை உழவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான மோதலாக கருதுகின்றன. பாரம்பரியவாதிகள் தேவர்களை நல்லவர்கள் என்றும் அசுரர்களை கெட்டவர்கள் என்றும் முத்திரை குத்தினாலும் இந்திரனின் சித்தரிப்பு இந்த இருவேறுபாட்டை சிக்கலாக்குகிறது. பெரும்பாலும் மகிழ்ச்சியான மற்றும் திமிர்பிடித்தவராக சித்தரிக்கப்படும் இந்திரன் செல்வத்தை உருவாக்கிய உழைப்பை ஒப்புக்கொள்ளாமல் அதை அனுபவிக்கும் சலுகை பெற்றவர்களை குறிக்கிறது. அசுரர்களின் பார்வையில் இந்திரன் ஒரு திருடன். அவர் தங்களுக்குச் சொந்தமானதை அநியாயமாக எடுத்துக்கொண்டார். மேலும் லட்சுமியை மீண்டும் பெறுவதற்கான அவர்களின் முயற்சிகள் நீதியின் செயல்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான சுழற்சிப் போர் செல்வத்தை கட்டுப்படுத்துபவர்களுக்கும் அதை இழந்ததாக உணருபவர்களுக்கும் இடையிலான தொடர்ச்சியான போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. லட்சுமியின் இருப்பு அமராவதியை சொர்க்கமாக மாற்றுகிறது. ஆனால் அசுரர்களிடமிருந்து வரும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் அதை ஒரு போர்க்களமாக மாற்றுகிறது. இது முதலாளித்துவவாதிகளுக்கும் சோசலிஸ்டுகளுக்கும் இடையிலான நவீன மோதலை பிரதிபலிக்கிறது. அங்கு சிலர் உருவாக்கும் செல்வம் மற்றவர்களில் சுரண்டல் மற்றும் பற்றாக்குறை உணர்வுக்கு வழிவகுக்கிறது. தேவர்களுக்கு போர் என்பது அவர்கள் உருவாக்கிய அல்லது பெற்ற செல்வத்தை பாதுகாப்பது பட்டியது. அதே நேரத்தில் அசுரர்களுக்கு அவர்கள் திருடப்பட்டதாக நம்பியதை மீட்டெடுப்பது பட்டியது. இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இடைவிடாத மோதல் மற்றும் பதற்ற சுழற்சியை ஏற்படுத்துகிறார்கள். இறுதியில் லட்சுமியின் கதை செல்வத்தின் இரட்டை தன்மையை விளக்குகிறது. இது விடுதலை, செழிப்பு மற்றும் ஆறுதல் ஆகியவற்றை கொண்டுவரும் சக்தியை கொண்டுள்ளது. ஆனால் அது பிரிவினை, மோதல் மற்றும் உரிமை உணர்வையும் உருவாக்குகிறது. பொறுப்புடன் பயன்படுத்தப்படும்போது செல்வம் சமூகங்களை உயர்த்தி முன்னேற்றத்தை கொண்டுவரும். ஆனால் குவிக்கப்பட்டாலோ அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ அது சமத்துவமின்மை மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுக்கிறது. செல்வத்தை உருவாக்குவதிலும் பகிர்வதிலும் வரும் சவால்கள் இரண்டையும் குறிக்கும் இந்த நுட்பமான சமநிலையை லட்சுமி உள்ளடக்குகிறார்.
அவரது கதை செழிப்பை உருவாக்குவதிலும் பகிர்வதிலும் நல்லிணக்கம், தாராள மனப்பான்மை மற்றும் புரிதலின் அவசியத்தை நினைவூட்டுகிறது. இது மனிதகுலம் அனைவருக்கும் பயனளிக்கும் செல்வத்திற்கு ஒரு சமநிலையான அணுகுமுறையை வலியுறுத்துகிறது. செல்வம் மற்றும் செழிப்பின் இந்த தெய்வமான லட்சுமி பெரும்பாலும் செல்வங்களுடன் தொடர்புடைய பொருள் மிகுதியை மட்டுமல்ல, ஆடம்பரம், ஆறுதல் மற்றும் ஆசைக்கும் நிறைவேற்றத்திற்கும் இடையிலான சிக்கலான உறவின் ஆழமான அம்சங்களையும் உள்ளடக்கியது. லட்சுமியின் களத்தை ஆராய்வது செல்வமும் ஆடம்பரமும் மனித வாழ்க்கை, சமூகங்கள் மற்றும் இயற்கை சூழலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது. லட்சுமியின் கதை செல்வம் மற்றும் புதையலுடனான அவரது தொடர்புடன் தொடங்குகிறது. தங்கம், நகைகள் மற்றும் பிற செல்வச் சின்னங்களை ஆளும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அவள் ஒரு மூலமாக விவரிக்கப்படுகிறாள். பல கலாச்சாரங்களில் செல்வம் பாரம்பரியமாக பாதுகாப்பு மற்றும் ஆறுதலின் ஆதாரமாக கருதப்படுகிறது. செல்வம் என்பது இயல்பாகவே தீயது அல்ல, ஆனால் அது எவ்வாறு பின்தொடர்ந்து விநியோகிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து சிக்கலாக மாறும் என்பதை லட்சுமியின் கதை வலியுறுத்துகிறது. இந்த அண்டவியலில் செல்வம் மனிதகுலத்தை உயர்த்தக்கூடிய அல்லது பொறுப்புடன் கையாளப்படாவிட்டால் அழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு கருவியாக கருதப்படுகிறது. எனவே செழிப்பை தரும் செல்வத்தை வழங்குவதே லட்சுமியின் பங்கு, ஆனால் அதன் பயன்பாட்டில் அவளுக்கு விவேகம் மற்றும் சமநிலையும் தேவை. ராவணனால் ஆளப்படும் தங்க நகரமான லங்காவின் கதையின் மூலம் லட்சுமியின் செல்வாக்கு மேலும் விளக்கப்படுகிறது. இது கட்டுப்படுத்தப்படாத ஆசையின் வசீகரத்தையும் ஆபத்தையும் குறிக்கிறது. கற்பனை செய்ய முடியாத செல்வத்தின் தீவாக அழிக்கப்பட்ட லங்கா, அதன் ஆட்சியாளர் ராவணன் தனது அதிகாரத்தையும் செல்வத்தையும் தவறாக பயன்படுத்தும்போது மோதலின் மையமாகிறது. இந்த நகரம் பொருள் ஆடம்பரத்தை மட்டுமல்ல, பொருள் ஆசைகள் மீதான பற்றுதலின் விளைவுகளையும் குறிக்கிறது. ராவணனின் பேராசை மற்றும் உடைமை மீதான அவனது வெறி அவனை சீதையை கடத்த வழிவகுத்தது, இதனால் அவனது வீழ்ச்சியை தூண்டியது. சுயநல ஆசையால் கட்டுப்படுத்தப்படும் பொருள் செல்வம் உண்மையான செழிப்புக்கு ஆதாரமாக இல்லாமல் அழிவுக்கு ஒரு ஊக்கியாக மாறும் என்ற கருத்தை லட்சுமிக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பு விளக்குகிறது. லட்சுமியின் கதையின் மற்றொரு முக்கிய அம்சம் இந்த மும்மூர்த்திகளின் பாதுகாவலர் கடவுளான விஷ்ணுவுடனான அவரது தொடர்பு. விஷ்ணு பெரும்பாலும் லட்சுமியின் மனைவியாக சித்தரிக்கப்படுகிறார், இது சமநிலை, ஒழுங்கு மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. ஒன்றாக, லட்சுமியும் விஷ்ணுவும் பொருள், செல்வம், நெறிமுறை, நிர்வாகம் மற்றும் பாதுகாப்புடன் இணைந்த சிறந்த வாழ்க்கை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பாதுகாவலராக விஷ்ணுவின் பங்கு, லட்சுமியின் செல்வம், ஒழுங்கு மற்றும் நல்வாழ்வை ஆதரிக்கும் வகையில் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. ஆறுதல் மற்றும் முன்னேற்றத்திற்கு அவசியமான செல்வம் தார்மீக மற்றும் நெறிமுறை பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டாண்மை எடுத்துக்காட்டுகிறது. லட்சுமியின் கதை ஆசையின் கருத்தை அதன் இயற்கை வடிவத்திலும் அதிகப்படியான வடிவத்திலும் குறிப்பிடுகிறது. அதன் பல்வேறு வடிவங்களில் இயற்கை வடிவத்திலும் அதிகப்படியான செல்வம். அதன் பல்வேறு வடிவங்களில் செல்வம் அனைத்து மனிதர்களாலும் விரும்பப்படுகிறது, மேலும் இந்த ஆசை மனித முன்னேற்றத்தை பெறுகிறது. இருப்பினும் அது கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டால் அது மோதலுக்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும். அவரது கதைகளில் லட்சுமி பெரும்பாலும் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக தனது செல்வத்தை கோர முயற்சிக்கும் சக்திகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான போராட்டத்தை குறிக்கிறது. தார்மீக நற்பண்புகளை உள்ளடக்கிய தேவர்கள் கூட்டு நன்மைக்காக செல்வத்தை விநியோகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர், அதே நேரத்தில் பேராசை மற்றும் ஈகோவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அசுரர்கள் அதை தங்களுக்கென வைத்திருக்க விரும்புகிறார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான இந்த பதற்றம் வளங்கள் மீதான மனித மோதலையும் செல்வப் பகிர்வைச் சுற்றியுள்ள நெறிமுறை கேள்விகளையும் பிரதிபலிக்கிறது. லட்சுமி விவசாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, இது இயற்கை உலகத்துடனும் மனித உயிர்வாழ்வுடனும் அவளுக்குள்ள தொடர்பை விளக்குகிறது. விவசாயிகள் நல்ல அறுவடைகளை அறுவடை செய்வதை உறுதி செய்யும் வகையில் வயல்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கும் தெய்வமாக அவள் பார்க்கப்படுகிறாள். இருப்பினும் இந்த மிகுதி அதன் சொந்த சவால்களுடன் வருகிறது. செல்வத்தை உருவாக்க இயற்கை வளங்களை சுரண்டுவது பெரும்பாலும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கிறது, இது விவசாய நிலங்களை உருவாக்க காடுகளை அழிப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது. விவசாயத்தில் லட்சுமியின் இருப்பு வளங்களை பிரித்தெடுப்பதற்கும் சுற்றுச்சூழலை வளர்ப்பதற்கும் இடையில் ஒரு நிலையான சமநிலையின் அவசியத்தை குறிக்கிறது.
மேலும் ஞானம் மற்றும் புதிய தொடக்கங்களின் கடவுளான கணேஷுடனான லட்சுமியின் உறவு செல்வத்தை நிர்வகிப்பதில் அறிவு மற்றும் நெறிமுறை நடத்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. எந்தவொரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பு கணேஷின் ஆசிகள் பெரும்பாலும் கோரப்படுகின்றன. இது செல்வத்தை உருவாக்குவதில் புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடலின் பங்கை குறிக்கிறது. கணேஷுடனான லட்சுமியின் தொடர்பு செழிப்பு என்பது வெறும் பொருள் செல்வத்தை சேகரிப்பது மட்டுமல்ல, அது அனைவரின் நலனுக்காகவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் ஆகும் என்பதை குறிக்கிறது. ஞானம் இல்லாமல் செல்வத்தை தொடரும்போது பேராசை, சமத்துவமின்மை மற்றும் அழிவு போன்ற எதிர்மறை விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை லட்சுமியின் கதைகள் தெரிவிக்கின்றன. ஆடம்பரம் மற்றும் ஆறுதலுக்கான ஆசை மனித இயல்பில் இயல்பாகவே உள்ளது, ஆனால் அது நெறிமுறை கருத்துகளுடன் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். செல்வத்தை பதுக்கி வைக்கவோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ கூடாது என்று லட்சுமியின் கதை கற்பிக்கிறது. அதற்கு பதிலாக அது அனைவரின் நலனுக்காகவும் வளர்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை வளர்க்கவும் பயன்படுத்தப்பட வேண்டும். செல்வத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் இடையிலான இந்த சமநிலை தனிப்பட்ட பேராசைக்கு சேவை செய்வதற்கு பதிலாக முழு சமூகத்தையும் உயர்த்தும்போது செழிப்பு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தை பிரதிபலிக்கும் லட்சுமியின் ஆசீர்வாதத்தின் உண்மையான ரகசியம். லட்சுமியின் கதையும் இந்திரன் மற்றும் விஷ்ணுவுடனான அவரது தொடர்புகளும் செல்வம், சக்தி மற்றும் மனித மனதுக்கு இடையிலான சிக்கலான உறவை எடுத்துக்காட்டுகின்றன. செல்வத்தின் தெய்வமான லட்சுமி பொருள் செல்வத்தையும் செழிப்பின் ஆழமான குணங்களையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் வெவ்வேறு தெய்வங்களுடனான அவரது தொடர்பு செல்வத்திற்கான தனித்துவமான அணுகுமுறைகளையும் மனித வாழ்க்கையில் அதன் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த கதை செல்வத்தால் வரும் பொறுப்புகளை உணராமல் லட்சுமியின் இருப்பை அனுபவிப்பதில் உறுதியாக இருக்கும் தெய்வங்களின் ராஜாவான இந்திரனுடன் தொடங்குகிறது. தனது இன்பத்தில் மூழ்கி இன்பத்தை மட்டுமே தேடும் இந்திரன் தனது எதிரிகளின் பொறாமை மற்றும் விரோதத்திலிருந்து தனது ராஜ்யத்தை பாதுகாக்க தவறுகிறான். குடிபோதையில் இந்திரன் தாமரை மலர் மாலையை தூக்கி எறிந்து லட்சுமியை அவமதிக்கிறான். இது அவள் உள்ளடக்கிய ஆசீர்வாதத்தை அவமதிக்கும் ஒரு செய்கை. இந்த அலட்சியத்தால் கோபமடைந்த லட்சுமி பால் கடலில் தன்னை தானே நிறுத்திக் கொள்கிறாள். இந்திரனின் உலகத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிறாள். மரியாதை அல்லது பொறுப்பு இல்லாமல் பயன்படுத்தப்படும் செல்வம் எவ்வாறு மறைந்துவிடும், அதனுடன் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் எடுத்துக்கொள்கிறது என்பதை இந்த கதை குறிக்கிறது. லட்சுமியை மீண்டும் பெற இந்திரன் விஷ்ணுவிடம் திரும்புகிறார். அவர் பால் கடலை கலக்க ஒரு திட்டத்தை வகுக்கிறார். இது சமநிலையை மீட்டெடுக்கவும் இழந்த செழிப்பை மீண்டும் கொண்டுவரவும் தேவையான முயற்சி மற்றும் ஒத்துழைப்பை குறிக்கிறது. விஷ்ணு இந்திரனிடம் சமரசம் செய்ய அறிவுறுத்துகிறார். எதிரெதிர் சக்திகளின் ஒத்துழைப்பு மூலம் மட்டுமே செல்வத்தையும் செழிப்பையும் மீட்டெடுக்க முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான கூட்டு முயற்சி அல்லது கடைதல் செயல்முறை கடலில் இருந்து லட்சுமி மற்றும் பிற பொக்கிஷங்கள் வெளிப்படுவதற்கு வழிவகுக்கிறது. இது உண்மையான செல்வம் கூட்டு முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் விளைவாகும் என்பதை குறிக்கிறது. இருப்பினும் அவள் திரும்பிய பிறகு லட்சுமி இந்திரனுக்கு பதிலாக விஷ்ணுவிடம் செல்ல தேர்வு செய்கிறாள். இந்த தேர்வு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இது விஷ்ணுவை இந்திரனை விட உயர்ந்தவர் என்பதை நிறுவுகிறது. அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, செல்வத்தை பற்றிய அவரது அணுகுமுறை மற்றும் புரிதலிலும். இந்திரன் ஆசையால் இயக்கப்படும் மனதை குறிக்கும் அதே வேளையில் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய தொடர்ந்து முயல்வதையும் மற்றவர்களால் அச்சுறுத்தப்படுவதையும் உணருவதை குறிக்கும் அதே வேளையில் விஷ்ணு ஒரு அறிவொளி பெற்ற கண்ணோட்டத்தை குறிக்கிறார். விஷ்ணு மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமும் உதவுவதன் மூலமும் தனது பசியை வளர்க்கும் நோக்கில் சமூகத்துடன் ஈடுபடுகிறார். இந்திரனின் சுயநல இன்பத் தேடலுக்கு மாறாக செல்வம் என்பது தனிப்பட்ட நுகர்வுக்கு மட்டுமல்ல என்பதை விஷ்ணு புரிந்துகொள்கிறார். இது மற்றவர்களின் நலனுக்காகவும் உலகில் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். லட்சுமியுடனான விஷ்ணுவின் உறவு செல்வம் ஞானத்துடனும் பொறுப்புடனும் அதை மதிப்பவர்களை நோக்கி ஈர்க்கிறது என்பதை விளக்குகிறது. லட்சுமியை தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக மட்டுமே பார்க்கும் இந்திரனைப் போலல்லாமல், விஷ்ணு உண்மையான செழிப்பு, சிந்தனைத்திறன், தாராள மனப்பான்மை மற்றும் சமூகத்தின் மீதான கடமை உணர்வை ஈர்க்கும் குணங்களை உள்ளடக்கியுள்ளார்.
சுயநல காரணங்களுக்காக செல்வம் தவறாக புரிந்து கொள்ளப்படும்போது அல்லது பின்தொடரப்படும்போது அதிருப்திக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் செல்வத்தை அதிக நன்மைக்காக பயன்படுத்துபவர்கள் இயற்கையாகவே மிகுதியாக ஈர்க்கிறார்கள் என்ற கருத்தை கதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த கதை மனித நிலை மற்றும் ஒருவரின் ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கும் அவற்றை மீறுவதற்கும் இடையிலான போராட்டத்தையும் ஆராய்கிறது. இந்திரன் என்பது மனிதனின் குவிப்பு மற்றும் நுகரும் போக்கை குறிக்கிறது. அதே நேரத்தில் விஷ்ணு என்பது ஒரு உயர்ந்த பாதையை குறிக்கிறது, இது ஒருவரின் திறனை நிறைவேற்றுவதிலும் மற்றவர்கள் தங்கள் இலக்கை அடைய உதவுவதிலும் கவனம் செலுத்துகிறது. விஷ்ணுவின் அணுகுமுறை மக்கள் தங்கள் தர்மத்தை அல்லது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறியவும் சமூகத்தின் நலனுக்காக தங்கள் திறன்களை பயன்படுத்தவும் உதவுவதாகும். உலகத்திலிருந்து விலகிச் செல்வதன் மூலம் தனது பசியை வெல்ல முயற்சிக்கும் சிவனைப் போலல்லாமல் விஷ்ணு தனது பசியை அதனுடன் ஈடுபடுவதன் மூலம் மற்றவர்களை உயர்த்த பாடுபடுவதன் மூலம் வளர்க்க முயல்கிறார். பொருள் மற்றும் ஆன்மீக செல்வத்திற்கு இடையிலான வேறுபாட்டை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது. இந்திரன் லட்சுமி கொண்டு வரும் அசௌகரியம் மற்றும் இன்பத்திற்காக லட்சுமியை தேடுகையில் உண்மையான செல்வம் அறிவு, ஞானம் மற்றும் இரக்கத்தில் உள்ளது என்பதை விஷ்ணு புரிந்துகொள்கிறார். லட்சுமி விஷ்ணுவுடன் தங்க தேர்ந்தெடுக்கும்போது இந்த வேறுபாடு தெளிவாகிறது. அவர் தனது பொருள் ஆசீர்வாதங்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் அவற்றின் பின்னால் உள்ள ஆழமான அர்த்தத்தையும் மதிக்கிறார். விஷ்ணுவின் செயல்கள் செல்வம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஆனால் உலகில் நல்லிணக்கம், சமநிலை மற்றும் நல்வாழ்வை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாகும் என்பதை காட்டுகின்றன. விஷ்ணுவின் புத்திசாலித்தனமும் ஞானமும் பல்வேறு கதைகள் மூலம் நிரூபிக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஹிரண்யகசிபு என்ற அரக்கன் தன்னை கிட்டத்தட்ட வெல்ல முடியாத ஒரு வரத்தை பெறும்போது விஷ்ணு மனிதனோ மிருகமோ அல்லாத ஒரு உயிரினமான நரசிம்மனின் வடிவத்தை எடுத்து மிகவும் தந்திரமான எதிரிகளை கூட வெல்லும் திறனை காட்டும் அரக்கனை வெல்ல ஒரு வழியை காண்கிறார். இதேபோல் வர்மனின் கதையில் விஷ்ணு மன்னர் பாலிக்கு பொருள் செல்வம் வரையறுக்கப்பட்டதாகவும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க முடியாது என்றும் கற்பிக்கிறார். மனதை விரிவுபடுத்துவதன் மூலமும் ஆசையின் தன்மையை புரிந்துகொள்வதன் மூலமும் மனிதர்கள் தங்கள் சொந்த அச்சங்களை அடையாளம் கண்டு மற்றவர்கள் தங்கள் உண்மையான தர்மத்தை நிறைவேற்றும்போது அவர்களுடன் பச்சாதாபம் கொள்ள முடியும். லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் கதை இறுதியில் உண்மையான செழிப்பு பொருள் செல்வத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. விஷ்ணு பொருள் உடைமைகளை விட எண்ணங்களில் கவனம் செலுத்துவதே அவரை லட்சுமியிடம் ஈர்க்க வைக்கிறது. செல்வம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்பட வேண்டும், தனிப்பட்ட திருப்திக்காக மட்டுமல்ல அனைவரின் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்துகொண்டதால் அவள் அவனுடன் இருக்கிறாள். இந்த வழியில் விஷ்ணு பொறுப்பான செல்வத்தின் கருத்தை உள்ளடக்குகிறார், இது பிணைக்கப்படுவதற்கு பதிலாக விடுவிக்கிறது, மேலும் உலகத்தை சுரண்டுவதற்கு பதிலாக வளர்க்க முயல்கிறது. முடிவில் லட்சுமி, இந்திரன் மற்றும் விஷ்ணுவின் கதை செல்வம் விரும்பத்தக்கதாக இருந்தாலும் மரியாதையுடனும் பொறுப்புடனும் நடத்தப்பட வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. இன்பத்தின் மீதான இந்திரனின் வெறி மற்றும் லட்சுமியின் முக்கியத்துவத்தை மதிக்காதது அவரை செழிப்பை இழக்க வழிவகுத்தது. அதே நேரத்தில் விஷ்ணுவின் ஞானமும் தன்னலமற்ற தன்மையும் அவரை அவளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவராக ஆக்கியது. பொருள் ஆதாயங்களுக்கு அப்பால் பார்க்கவும், நமது உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றவும், மற்றவர்களுக்கு சேவை செய்யவும், சமநிலையான மற்றும் இணக்கமான உலகத்தை உருவாக்கவும் செல்வத்தை ஒரு வழிமுறையாக பயன்படுத்தவும் கதை நம்மை ஊக்குவிக்கிறது. செல்வம் உண்மையில் விடுதலையை அளிக்க முடியும், ஆனால் அது சுயத்திற்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் பின்பற்றப்பட்டு பயன்படுத்தப்படும்போது மட்டுமே. இந்து மதத்தில் செல்வத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான உறவு மிகவும் சிக்கலானது. பொருள் செழிப்பு, கலாச்சார விழுமியங்கள் மற்றும் தார்மீக கடமைகள் குறித்த பல்வேறு கண்ணோட்டங்களை பிரதிபலிக்கிறது. செல்வத்தின் தெய்வமான லட்சுமி மற்றும் அவரது பாதுகாவலர் விஷ்ணுவின் கதைகளில் பல்வேறு வகையான செல்வங்கள் மனித சமூகத்தின் செழிப்புடன் உள்ள உறவை பற்றிய நுணுக்கமான நுண்ணறிவுகளை வழங்குவதன் மூலம் தொட்டுணரக்கூடிய மற்றும் தொட்டுணர முடியாத அம்சங்கள் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. லட்சுமி இயற்கை மற்றும் கலாச்சார செல்வத்தை உள்ளடக்குகிறார். பூமி தெய்வம் மற்றும் தொட்டுணர முடியாத செல்வம் அல்லது கவர்ச்சியை குறிக்கும் வடிவங்கள் மூலம் சித்தரிக்கப்படுகிறார்.
உணவு போன்ற அத்தியாவசிய வளங்களை வழங்குபவராக பூமி வாழ்க்கையை தக்கவைக்கக்கூடிய செல்வத்தின் தொட்டுணரக்கூடிய அம்சங்களை பிரதிபலிக்கிறது. இதற்கு நேர்மாறாக ஸ்ரீ மனித சமூகத்திற்கு செல்வம் கொண்டு வரக்கூடிய வசீகரத்தையும் சிறப்பையும் பிரதிபலிக்கிறார். பல்வேறு அவதாரங்களில் லட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான உறவு இந்த இரண்டு வகையான செல்வங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் பொறுப்பான நிர்வாகத்தையும் வலியுறுத்தியது. கதைகளில் ஒன்று சுரண்டப்படுவதற்கு பதிலாக வளர்க்கப்பட வேண்டிய பூமி பசுவாக லட்சுமியின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. வேணன் பூமியை கொள்ளையடித்தபோது வேணனின் எச்சங்களிலிருந்து ஒரு புதிய மன்னர் பிருதுவை உருவாக்குவதில் ரிஷிகள் தலையிட்டனர். பூமியை பின்தொடர்ந்த விஷ்ணுவின் ஒரு வடிவமான பிருது மனிதகுலத்தின் நலனுக்காக தன்னை பால் கறக்க அனுமதிக்கும்படி கட்டாயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. பூமியால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் செல்வம் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் அதன் குறைவு மற்றும் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது. விஷ்ணுவின் அவதாரங்களான பரசுராமர், ராமர் மற்றும் கிருஷ்ணரில் லட்சுமியுடனான அவரது தொடர்புகள் கடமை மற்றும் இரக்கத்தை சமநிலைப்படுத்துவதன் அவசியத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பரசுராமர் தனது தாயின் பசுவை சட்டவிரோதமாக உரிமை கோருபவர்களிடமிருந்து மீட்கச் செயல்படுகிறார். பூமியை சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலரின் பாத்திரத்தை உள்ளடக்குகிறார். ராமரின் கதையில் சீதையுடனான அவரது உறவு தனிப்பட்ட ஆசைகளை விட கடமையின் சிக்கலை பிரதிபலிக்கிறது. ராஜாவாக ராமர் தனது கடமையை கடைபிடிப்பது பெரும்பாலும் சீதையுடனான அவரது உறவின் விலையில் வருகிறது. இது சமூக ஒழுங்கை பராமரிப்பதிலும் தனிப்பட்ட தேவைகளை விட கூட்டு நல்வாழ்வை பாதுகாப்பதிலும் உள்ளார்ந்த தியாகங்களை விளக்குகிறது. கிருஷ்ணரின் கதையில் லட்சுமி, ராதா, ருக்மிணி, சத்தியபாமா மற்றும் திரௌபதி என பல வடிவங்களை எடுக்கிறார். ஒவ்வொன்றும் செல்வத்தின் வெவ்வேறு அம்சங்களையும் விஷ்ணுவுடனான அவர்களின் உறவையும் எடுத்துக்காட்டுகிறது. கிருஷ்ணர் ருக்மிணியின் அன்பையும் சத்தியபாமாவின் செல்வத்தையும் மதிக்கிறார். உணர்ச்சி மற்றும் பொருள் வளங்கள் இரண்டும் சமநிலையான வாழ்க்கைக்கு பங்களிக்கின்றன என்பதை அங்கீகரிக்கிறார். 5 சக்திவாய்ந்த கணவர்கள் இருந்தபோதிலும் உதவியற்ற நிலையில் இருக்கும் திரௌபதியை காப்பாற்ற அவர் தலையிட்டது செல்வம் மற்றும் செழிப்புக்கான உண்மையான பொறுப்பு, சமூக கடமைகளை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதை உள்ளடக்கியது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஜெகந்நாதர் கோவிலில் கிருஷ்ணர் மற்றும் அவரது உடன்பிறந்தவர்களின் கதைகள் செல்வத்தை பாகுபாடு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதை மேலும் நிரூபிக்கின்றன. கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் பலராம் துப்புரவு தொழிலாளியுடன் தொடர்பு கொண்டதற்காக லட்சுமியை நிராகரிக்கும்போது கடவுள்கள் விரைவில் உணவு அல்லது வளங்கள் இல்லாமல் இருப்பதை காண்கிறார்கள். தூய்மை பற்றிய தன்னிச்சையான மனித கருத்துக்களின் அடிப்படையில் செல்வத்தை நிராகரிப்பது பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என்பதை உடன்பிறப்புகள் உணர்கிறார்கள். சாதி அடிப்படையிலான பாகுபாடு போன்ற கலாச்சார சார்புகளிலிருந்து விடுபட்ட உலகளாவிய ஊட்டச்சத்துக்கான ஒரு கருவியாக செல்வம் இருக்க வேண்டும் என்பதை லட்சுமியின் பாரபட்சமற்ற தன்மை காட்டுகிறது. இந்திய தத்துவத்திற்குள் யோகிக்கும் போகிக்கும் இடையிலான பதற்றத்தையும் கதைகள் ஆராய்கின்றன. சிவன் போன்ற நபர்களால் குறிக்கப்படும் யோகி பொருள் செல்வத்தை பிடிக்காமல் ஆன்மீக விடுதலையை நாடுகிறார். அதே சமயம் இந்திரன் போன்ற நபர்களால் குறிப்பிடப்படும் போகி இன்பத்தை அனுபவிக்கும் செல்வம் வழங்கும் இன்பத்தை அனுபவிக்கிறார். இந்த இரண்டு உச்சநிலைகளுக்கும் இடையில் விஷ்ணு ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். மேலும் அவர் செல்வத்தின் பாதுகாவலராகவும் அதன் பொறுப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய முயல்பவராகவும் இருக்கிறார். பேராசையின் போர்க்களங்களிலிருந்து பகிரப்பட்ட செழிப்பின் விளையாட்டு மைதானங்களாக சூழல்களை மாற்றுவதே அவரது நோக்கமாகும். திருப்பதி பாலாஜி கோவிலில் உள்ள தெலுங்கு கதையில் விஷ்ணுவின் செல்வத்துடனான உறவு மேலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு லட்சுமி அவரை விட்டு வெளியேறும்போது அவர் பூமிக்கு இறங்கி உள்ளூர் இளவரசியான பத்மாவதியை மணக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். ஆனால் செல்வத்தின் கடவுளான குபேரனிடம் கடன் வாங்கிய பின்னரே திருமணம் மற்றும் குடும்பத்தை நிறுவுதல் போன்ற சமூக பாத்திரங்களை நிறைவேற்ற விஷ்ணு கடவுள் கூட பொருள் செல்வத்தை கோருகிறார். மனித சமூகத்தில் செல்வம் அவசியம் என்றும் அதை மதிக்க வேண்டும் மற்றும் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும் என்றும் இந்த கதை வலியுறுத்துகிறது.
இறுதியில் லட்சுமியால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் செல்வம் அது எவ்வாறு அணுகப்படுகிறது என்பதை பொறுத்து அடிமைத்தனத்தின் மூலமாகவும் விடுதலைக்கான கருவியாகவும் இருக்க முடியும் என்பதை கதை காட்டுகிறது. விஷ்ணு தனது செயல்கள் மூலம் செல்வத்தை ஒரு நன்மைக்கான சக்தியாக மாற்ற முயல்கிறார். அது குவிக்கப்படுவதற்கோ அல்லது சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்கோ அல்ல, விநியோகிக்கப்படுவதையும் கொண்டாடப்படுவதையும் உறுதி செய்கிறார். லட்சுமியுடனான அவரது உறவு செல்வத்திற்கான சமநிலையான அணுகுமுறையை விளக்குகிறது. இது பொருள் தேவைகளை வழங்குவதிலும் ஆன்மீக வளர்ச்சியை எளிதாக்குவதிலும் அதன் பங்கை வலியுறுத்துகிறது. லட்சுமி தனது பாரபட்சமற்ற தன்மையில் உண்மையான செழிப்பு என்பது செல்வத்தை பயன்படுத்தி தன்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையும் மேம்படுத்துவதிலும் விடுவிப்பதிலும் உள்ளது என்ற கருத்தை குறிக்கிறது. ఎవరైనా మీ గురించి తప్పుడు మాటలు మాట్లాడినా, మీకు హాని చేస్తున్నారు అనిపించినా, హాని చేసి ఉన్నా, మీకు నష్టం కలిగించి ఉన్నా, మీకు మానసిక క్షోభ కలిగిస్తున్నా, వారి వల్ల మీ బాధను అమ్మవారికి చెప్పుకుని కఠినంగా శిక్షించమని కోరుకొని ఈ స్తోత్రం చదవండి. శ్రీ బగలా తంత్రే బ్రహ్మాస్త్ర మాలా మంత్ర. శ్రీ గణేశాయ నమః. అథ బ్రహ్మాస్త్ర మాలా మంత్ర. ఓం నమో భగవతి చాముండే నరకంక గృద్రోలూక పరివార సహితే శ్మశాన ప్రియే నర రుదిర మాంస చరు భోజన ప్రియే సిద్ధ విద్యాధర వృంద చరణే బ్రహ్మేశ విష్ణువరుణ కుబేర భైరవీ భైరవ ప్రియే ఇంద్ర క్రోధ వినిర్గత శరీరే ద్వాదశాదిత్య చండ ప్రభే అస్తి ముండకపాల మాలాభరణే శీఘ్రం దక్షిణ దిశి ఆగచ్చాగచ్చ మానయ మానయ నుద నుద యాస్టరిస్క్ అముకం యాస్టరిస్క్ మారయ మారయ చూర్ణయ చూర్ణయ ఆవేశయ ఆవేశయ త్రుట త్రుట త్రోటయ త్రోటయ స్ఫుట స్ఫుట స్ఫోటయ స్ఫోటయ మహాభూతాన్ జర్మయ జర్మయ బ్రహ్మ రాక్షసాన్ ఉచ్చాటయ ఉచ్చాటయ భూతప్రేత పిశాచాన్ ఉచ్చాటయ ఉచ్చాటయ మమ శత్రూన్ ఉచ్చాటయోచ్చాటయ శత్రూన్ చూర్ణయ చూర్ణయ సత్యం కథయ కథయ వృక్షేభ్యః సన్నాశయ సన్నాశయ అర్కం స్తంభయ స్తంభయ గరుడ పక్షపాతేన విషం నిర్విషం కురు కురు లీలాంగాలయ వృక్షేభ్యః పరిపాతయ పరిపాతయ శైల కానన మహీం మర్దయ మర్దయ ముఖం ఉత్పాటయోత్పాటయ పాత్రం పూరయ పూరయ భూత భవిష్యం యత్సర్వం కథయ కథయ కృంత కృంత దహ దహ పచ పచ మధ మధ ప్రమధ ప్రమధ ఘర్ఘర ఘర్ఘర గ్రాసయ గ్రాసయ విద్రావయ విద్రావయ ఉచ్చాటయోచ్చాటయ విష్ణుచక్రేణ వరుణ పాశేన ఇంద్ర వజ్రేణ జ్వరం నాశయ నాశయ ప్రవిదం స్ఫోటయ స్ఫోటయ సర్వశత్రూన్ మమ వశం కురు కురు పాతాళం ప్రత్యంతరిక్షం ఆకాశగ్రహ మానయానయ కరాళి వికరాళి మహాకాళి రుద్రశక్తే పూర్వదిశం నిరోధయ నిరోధయ పశ్చిమ దిశం స్తంభయ స్తంభయ దక్షిణ దిశం నిరోధయ నిరోధయ ఉత్తర దిశం బంధయ బంధయ హ్రాం హ్రీం ఓం బంధయ బంధయ జ్వాలామాలిని స్తంభిని మోహిని ముకుట విచిత్ర కుండల నాగాదివాసుకీకృత హారభూషణ మేఖలా చంద్రర్కహాస ప్రభంజనే విద్యుత్ స్ఫురిత సకాశ సాట్టహాసే నిలయ నిలయ హుం ఫట్ ఫట్ విజృంభిత శరీరే సప్త దీపకృతే బ్రహ్మాండ విస్తారిత స్తన యుగలే అసి ముసల పరసు తోమర క్షురి పాశ హలేషు వీరాన్ సమయ సమయ సహస్ర బాహు పరాపరాది శక్తి విష్ణు శరీరే శంకర హృదయేశ్వరి బగలాముఖి సర్వ దుష్టాన్ వినాశయ వినాశయ హుం ఫట్ స్వాహా. ఓం హ్లరీం బగలాముఖి ఏ కేచనాపకారిణః సంతి తేషాం వాచం ముఖం స్తంభయ స్తంభయ జిహ్వాం కీలయ కీలయ బుద్ధిం వినాశయ వినాశయ హ్రీం ఓం స్వాహా. ఓం హ్రీం హ్రీం హిలి హిలి యాస్టరిస్క్ అముకస్య యాస్టరిస్క్ వాచం ముఖం పదం స్తంభయ శత్రుం జిహ్వాం కీలయ శత్రూనాం దృష్టి ముష్టి గతి మతి దంత తాలు జిహ్వాం బంధయ బంధయ మారయ మారయ శోషయ శోషయ హుం ఫట్ స్వాహా. ఇతి బగలా తంత్రే బ్రహ్మాస్త్ర మాలామంత్రః సమాప్తః.